அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். படாத பாடுபட்டு அவனை ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்து விட்டாச்சு. ஆமாம், சாப்பாட்டுக்கு சாப்பாடும் ஆச்சு, சம்பளத்துக்கு சம்பளமும் ஆச்சு. இது 3வது வேலை. எப்படியும் முன்னுக்கு வந்துடுவான். A few moments later. ஆ, என்னது, இப்போதான் நினச்சோம், அதுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். வேலைக்கு சேர்த்து விட்டு முழுசா 24 மணி நேரம் கூட முடியலையா? ஒரு வேளை ரெஸ்ட் டயத்தில் நம்மளை பார்க்க வர்றானோ? என்னது, என்னைவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வாசல்லையும் நின்றுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ தான்பா உன்னை பற்றி நினச்சேன், அதுக்குள்ளே வந்துட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், நல்லா இருக்கீங்களா? நேற்று காலையில் தான் வேலைக்கு சேர்த்து விட்டேன், அதுக்குள்ளே இன்றைக்கி என்னை பார்க்க வந்துட்டேன். ரெஸ்ட்டில் வந்திருக்கியா? நல்ல பசியில் வந்திருக்கேன், போதுமா? என்னது இது, சிறுபிள்ளைத்தனமாலாம் இருக்குது. ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்து விட்ருக்கேன், பசியோடு இருக்கேன்னு சொல்கிறியா? வரையிலேயே 4 இட்லியை வச்சு போட்டு வர வேண்டியதானே, இல்லை ஒரு மசால் தோசை அமுக்கிட்டு வர வேண்டியதானே? ஆனால் அதெல்லாம் இல்லைன்னா பொங்கலை சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம் ஐயா. இங்கே வந்து பசிக்குதுன்னு சொல்கிற. ஹோட்டலில் எனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னது, சாப்பாடு இல்லைன்னு சொன்னாங்களா? எதனால் அப்படி சொன்னாங்க? நான் தான் வேலையை விட்டு நின்றுட்டனே. ஐயா, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்து விட்டேன், நீ பாட்டுக்கு நின்றுட்டேன்னு வந்து சொல்கிற. ஆமாம், ஏன் ஹோட்டல் வேலையை விட்டு நின்ன? நான் நிற்கலை, அவங்களாவே நிப்பாட்டிட்டாங்க. ஆஹா, வேலை போனதை எவ்வளோ டெக்னிக்கலாக சொல்கிறான் ஐயா. ஆஹா, நம்மளால் அதிர்ச்சியாக கூட கேட்க முடியலையே ஐயா. எத்தனை தடவை தான் நாமளும் அதிர்ச்சியாக கேட்குறது? முதல் வாட்டி 2வது வாட்டியாக இருந்தால் கூட அதிர்ச்சி தானாக வரும். இது பழகி போனதுனால அதிர்ச்சி கூட வரலையே ஐயா. இப்போ எனக்கு பசிக்குது, சாப்பாடு இருக்கா இல்லையா? எப்படி வேலை போச்சுன்னு சொல்லு. நான் நேற்று டியூட்டியில் ஜாயின் பண்ண அடுத்த நிமிஷமே 1000 சாப்பாடு ஆர்டர் கொடுக்க ஒரு பெரிய பார்ட்டி வந்திருந்தார். 1000 சாப்பாடா? ஆஹா, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்யா. முதலாளி அவரை சந்தோஷமாக என்கிட்ட அனுப்பி வச்சார். நீ தானே இன்சார்ஜு, உங்ககிட்ட தான் அனுப்புவாங்க, சொல்லு. உங்கள் ஹோட்டலில் என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு விவரமாக என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அவர் கேட்டார். இதில் என்னையா இருக்குது? அதான் போனது உங்ககிட்ட ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்களே, அதை படித்து சொன்னாலே முடிஞ்சு போச்சேயா. நானும் அப்படி தான் அந்த லிஸ்ட்டை எடுத்து மூச்சு விடாமல் அவர்கிட்ட படித்து காட்டினேன். அப்புறம் என்ன, ஆர்டரை ஓகே பண்ணிட்டு தானே போயிருப்பார், உனக்கு எப்படியா வேலை போச்சு? எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கொஞ்சம் பில்டப் பண்ணலாமேன்னு நினச்சேன். என்னது, பில்டப்பா? ஆமாம். அது என்னையா பில்டப்பு? எங்கள் ஹோட்டல் சாப்பாடு பயங்கர டேஸ்ட்டுன்னு பில்டப் பண்ணி சொல்கிறதுக்கு பதிலாக வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். ஆஹா, இப்போவும் அதிர்ச்சி வரலையே. எப்படி வரும்? ட்ரைனிங் போனால் கூட இப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி மேட்சாக மிஸ்டேக் பண்ண முடியாது. ஆமாம், இதை நிறுத்தவே முடியாதா? இதெல்லாம் கற்றுட்டு வர்ற விஷயம் கிடையாது, ரத்தத்திலேயே ஊறி போன விஷயம். நானே நிறுத்த நினச்சாலும் நிறுத்த முடியாது. அது சரி, உங்கள் அப்பாவோட ரத்தத்தில் இருந்தது இப்போ உன் ரத்தத்துக்கு வந்திருக்கு. நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா பாவம், அது என்ன மிஸ்டேக் பண்ண போகுதோ? இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.